யோ சோனி, ஸ்பைடர்மேன் பிராண்டியோட டிவிலே போட்டு ரிலீஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? தேட்டரில் வேணான்னு. அது நான் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு மூவி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் அப்படிங்கிற அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. அது என்னென்னா, இந்த சோனி பையன் என்ன பண்ணுறான், டிவி ஸ்பாட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதில் என்னென்னா, இருக்கிற எல்லா ஸ்பாய்லர்ஸையும் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன வாரம் என்னென்னா, ப்ரொஃபஸர் ஹல்க்கு வாசஸ் ஸ்பைடர்மேன் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அவர் சேவேஜ் ஹல்காக மாற போகிறாருன்னானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹல்கை எப்படி டேக்கிள் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு காக்லெட் மாதிரி போட்டுன்னு ஹல்க் அடிக்கிறாருன்னு போட்டிருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா, ஒன்று ஹேண்டு வாசஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் எடுத்து வெளியே போட்டானுங்க. இப்போ அது கூடவே சேர்த்து கெவின் ஃபெய்கேவே வேறு எலினா பெலாவா வராரு அப்படின்னு பேச்சு போயிருந்ததை உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணி விட்டாரு. இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னா, ஹல்க்கு கூட நம்ம ஸ்பைடர்மேன் மட்டும் சண்டை போடுறது இல்லைங்க, பனிசரு சேர்ந்து சண்டை போடுறாரு. அந்த காக்லெட்டை கொடுக்குறதையே பனிசர் தான். அதாவது இந்த மார்வல் ரைவல்ஸ் அப்படியே கொண்டு வராங்களாம் அந்த கேமை. இதுக்கு எதுக்குறா படத்தில் தேட்டரில் பார்க்கணும், டிவியில் போட்டுருங்களேடா போங்கடா. அப்போ அந்த ஆர்டிஜி அயன்மேன் ரிட்டனாக வருது, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவர்கிட்ட